தெய்வான சமந்தி அம்மா நம்ம சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? நம்ம சொல்றத கேட்டா அந்த அம்மா பவுஸ் குறைஞ்சு போயிடாது. முதல்ல அங்கிட்டு இங்கிட்டு சிலுப்பதான் செய்வா. வா பேசலாம். வாங்க நல்லா இருக்கீங்களா? சம்மதியம்மா. என்ன இந்த பக்கம் தப்புனாப்புல? ஒண்ணு இல்ல, சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். ஒண்ணுமில்லைங்கிறீங்க, சும்மா தானே சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு வரணும்? இங்க நான் என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்? சம்மந்தி அம்மா இன்னும் பழச மறக்கல போல. பழசம் இருக்கிறது என் ஜென்மத்திலே இல்ல. உங்க பொண்ணை தானே பார்க்க வந்தீங்க, பாத்துக்கங்க. இல்ல சம்பந்தியம்மா, உங்களை பார்க்க தான் வந்தோம். என்னைய பார்க்கவா? என்ன விஷயம்? என்ன என்னைய பார்க்க வந்துட்டு உங்க மூஞ்சிகளே பாத்துக்கிறீங்க? இல்ல சம்பந்தி, எல்லாம் நம்ம கோபி விஷயமா தான். நம்ம கோபியா? அவருக்கு என்ன, அவர் நல்லா தானே நடிக்கிறாரு. என்ன புதுசா எதுவும் டிராமா கம்பெனில சேர்த்து விட்டுருக்கீங்களா? புருஷ நடிப்பு பிரமாதம். இப்ப என்ன புது வேஷம்? சம்மந்தி, உங்க மனசுல இன்னி கோவம் குறையில போல இருக்கு. ஆனா அன்னைக்கு எங்க சூழல் அப்படி. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூழல் வரும், நாளைக்கு ஒரு சூழல் வரும். எல்லாத்துக்கும் நாங்க பொனையாக முடியுமா? சம்பந்தம் பேச வீடு வரைக்கும் வந்தவங்கள கோபி புருஷரா நடிக்கிறான்னு சொன்னா நாங்க என்ன சிரிச்சுக்கிட்டா வர முடியும்? சம்பந்தி, கோச்சுக்க வேணாம், அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமா சம்மந்தி, மகாவுக்கு பாண்டிதான் தாலி கட்டினான்னு தெரிஞ்சு போச்சு. அவ கோச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கே போயிட்டா. மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராது சம்மந்தி. கோபி புருஷனா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம பேசினபடியே கோபி வனிதாவுக்கு பேசி முடிச்சிடலாம். அப்ப உங்க பிரச்சனை முடியற வரைக்கும் நாங்க பொறுக்கணும். நீங்க தொடங்கணும்னு சொன்னா நாங்க உடனே தலையாட்டணும். அதானே? நான் தான் பூ மாட்டுக்காரியாச்சே, கிழக்காரமா தான் இருக்கும். என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? நாங்க உங்களை தரக்குறவ நினைச்சிருக்கோமா, பேசிருக்கோமா? அப்ப நான் தான் பேசுறேனா? மீனாட்சி, சம்மந்தி குணம் தெரியாம பேசுற. அவங்க தான் தங்கமாச்சே. சம்மந்தி, இன்னைக்குன்னு இல்ல, நாங்க எப்பயுமே உங்க பக்கம்தான். உங்க சொல்லுதா எங்க வேதம். இங்க பாருங்க, அன்னைக்கு சம்மந்தி வந்து அந்த பொண்ணு வீறு நிச்சயத்தை கூப்பிட்டாரு. நாங்க போகலையா? வீறு விஷயமா? நிச்சயமா? ஆமா, அந்த பொண்ணுக்கு நிச்சயம் முடிவாயிடுச்சு. சம்மந்தி வீறு நிச்சயத்துக்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு. நாங்க சம்மந்தி அம்மா வந்தா தான் வருவோம், இல்ல நாங்க வரமாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டோம். உங்க மேல மதிப்பு இல்லனா நாங்க அப்படி பேசுவோமா? சொல்லுங்க. ஓ, வெள்ளை வேட்டி காத்துல பறக்குதா? சம்பந்தி, ஏதோ எங்க குடும்ப நேரம் அப்படி இப்படி நாய் போச்சு, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நான் அன்னைக்கு சொன்னதுதான், வனிதா என்னைக்குமே எங்க வீட்டு மருமக தான். அந்த நினைப்புலதான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க, வனிதா கோபி கல்யாணத்தை உடனே முடிச்சிடலாம். இப்பவாது முடிவுக்கு வந்தீங்களே, எனக்கு கோபமெல்லாம் இல்லைங்க. என்ன சொன்ன சொல்ல மாறினா லேசா பேசிவிடுவேன். கோபி தம்பி முகத்துக்காக தான் பாக்குறேன். கவலையே படாதீங்க, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. எந்திரிமா, இந்த பூவை வச்சுக்கோமா. குடுவனிதா, எனக்கா கோபி பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? நேத்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், அவர் வரவும் இல்ல. போன் மேல போன் போட்டோம், அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. இப்ப வரைக்கும் அவர் ஒரு போன் கூட பண்ணல இல்ல. கேட்டா அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், இல்லன்னா வந்திருப்பாரு. அதானே? சரி, போன் பண்ணுக்கா. ஒன்னு ரெயின் போகும், இல்ல ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். பண்ணு. அங்க என்ன நடந்ததுன்னாவது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காவது பண்ணுக்கா. இந்தா. சொல்லுங்க. கோபி, நான் ரோஹிணி பேசுறேன். சொல்லுங்க ரோஹிணி. சொல்லுங்க ரோஹிணியா? கோபி, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து நானும் அக்காவும் கோவில்ல அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வரவோ இல்ல, போன் மேல போன் போட்டா அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. இப்ப கூட எங்க அக்கா தான் உங்களுக்கு போன் பண்ணிருக்கா. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க?
என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சா நீங்க இப்பெல்லாம் நீங்க கவலை எல்லாம் இருங்க கோபி. ஏன்னா உங்களுக்கு தான் இங்க நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு எங்க அக்கா ஒருத்தி இருக்கால. அப்புறம் என்ன பாருங்க, நேத்து கூட நீங்க வரவே இல்ல. இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, வாக்கா கிளம்பலான்னு சொன்னேன். அப்ப கூட அவ என்ன சொன்ன தெரியுமா? அவருக்கு முக்கியமான ஏதாவது வேலை இருந்திருக்கும் ரோஹிணி, இல்லன்னா இப்படி வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா. அவ உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்றா. ஆனா நீங்க முதல்ல உங்க அக்கா கிட்ட போனை கொடுங்க. அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லுங்க கோபி. முதல்ல நீங்க என்னை மன்னிக்கணும். ஏன்னா நேத்து நான் வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டேன்ல, அது காரணம் எனக்கு கொஞ்சம் அடிபட்டு ஆஸ்பத்திரி அதுன்னு அலைஞ்சிட்டேன். என்னாச்சு கோபி? ஐயோ, பதட்டப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாமே சரியாயிருச்சு. இன்னைக்கு நம்ம 4 மணிக்கு மீட் பண்றோம். என்ன கோபி, ஏதோ பிரச்சனை அடிபட்டிருக்க ஹாஸ்பிட்டல்ன்றீங்க? அதுதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, இது நம்ம வழக்கமா சந்திக்கிறோம்ல, அந்த சந்திப்பு இல்ல. நம்ம வாழ்க்கையை பத்தி பேச போறோம், பாசிட்டிவா பேச போறோம், சந்தோஷமா இருக்க போறோம். 4 மணிக்கு சந்திக்கிறோம். ஓகே மேடம், வச்சுறேன். முதல் முறையா உன் வாழ்க்கையை பத்தி நீ நினைக்க ஆரம்பிச்ச பாரு, சந்தோஷம். அப்பா, மலர் மேடம் தான். அதான் சொன்னேன். இன்னும் நீ வனிதாவா மகாவான்னு குழம்பிக்காம. ஒண்ணும் இல்ல, நேத்துக்கு நீ மகாட்ட பேசினேன்னு சொன்ன பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரும் இல்ல இல்ல, அதுங்க பிரச்சனை எல்லாம் அதான் முடிஞ்சு போகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் வாழ்க்கை தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சாயந்தரம் தவறாம மலரை போய் பாரு, பேசி ஒரு முடிவெடு, புரியுதா? வா. பாத்தியா மீனாட்சி, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுச்சா. பாத்தியா கதை எப்படி போகுதுன்னு? அவன் சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டார் போலயே. குடும்ப கவலை கொஞ்சம் கூட இல்லாம போயிட்டு வாடா மகனே, இன்னொரு புது பிரச்சனை இழுத்துட்டு வாடான்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. இல்ல மீனாட்சி, இது 6 அமர போட்டா வீடு பத்திக்கிறோம். முதல் கிளம்பு. எங்க வா, நான் ஆட்டத்தை பாரு, வா. அம்மா, வருஷத்துக்கு ஏதாவது பேசி போட்டு அடியில் வாங்கிறாதா? பேக்கி வாக்கப்பட்டா பணத்தை தின்னுதானே ஆகணும். அதுக்காக வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியுமா? அம்மா, வீடு விஷயமா நானும் அண்ணனும் ஏற்கனவே அப்பாட்ட பேசிட்டோமா? ஆமா பேசுனீங்க. நீங்க பேசுன லட்சணம் தான் தெரியுதடா. நீங்க பேசுறதோட நிச்சயம் வரைக்கும் போயிருக்கு. சரிம்மா, நிதானமா இருமா, அப்பா தானே பேசிப்போம். நல்லா நிதானமா இருந்தோம். நீ பாட்டு கத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு என் சோழிய பார்த்து திரியுங்கிறாரு. வரட்டும் இன்னைக்கு. போனா போகுதுன்னு விட்டா கழுத தலைக்கு மேலையில போகுது. வரட்டும், 2ல 1 பாத்துறேன். என்னை கேளைச்சு நினைச்சிட்டு இருக்காரா? ஆமா, மாநாடுனா குடும்பத்தோட போய் வாழ்க ஒளின்னு கோஷம் போடலாம். இதுதான் நிச்சயமாச்சே. ஏங்க, நிச்சயதார்த்தத்துக்கு ஊரே திரண்டு வந்திருக்கும் போல இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சீர் செய்முறையோட வந்திருப்பேன்ல. என்ன நக்கலா? ஆச்சரியமா இருக்கு, வெறும் வாய் வார்த்தையோட நிக்கிறீங்க. அடிங்க, உங்க ஆசை தீர அடிங்க. ஆனா நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அடிங்க. ஏங்க, இந்த வீட்ல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராகி நிக்கிறாள, அந்த கவலையில உங்களுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில இல்ல. ஆனா கண்டவளுக்கு நிச்சயம் பண்ணிட்டு திரிறீங்க. கண்டவங்கனா? அப்பா, என்ன அம்மா கேட்கல, என்ன தப்பு இருக்கு? அப்ப கேள்வி மட்டும் கேட்க சொல்லு, தேவையில்லாம பேச வேணாம். அப்பா, நானும் அண்ணனும் வீடு விஷயமா ஏற்கனவே உங்ககிட்ட பேசணும்லப்பா. ஆமா, பேசணும். பேசுறேன்னு சொல்லிட்டு நிச்சயம் அது எதுன்னு பண்ணிருக்கீங்க. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு போட்டு அவங்கள அம்போன்னு விட முடியுமா? அம்பொன்னு விடுங்க, இல்ல வம்பொன்னு விடுங்க. இங்க முறையா பண்ண வேண்டியது பண்ணுங்க. பெத்த பொண்ணுக்கு போய் பார்த்து பேசி அதெல்லாம் அப்படியே பாதியிலே நிக்குது. அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்காம அது நடக்கலையா, அதை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியது. என்னமோ கோபி சம்பந்தம் என்னாலதான் நின்ன மாதிரி பேசுற. நீ தானடி அந்த வீட்டுல பிரச்சனை ஒத்து வராதுன்னு சொன்ன. அடே அப்பா, தர்க்கம் தகரத்தை பிக்கிது போங்க. இங்க பார், கை புருங்குது, அடக்கிக்கிட்டு இருக்க. நான் தான் சொன்னேன்லங்க, அடிங்க உதைங்க, ஆனா நியாயத்தை பேசிட்டு அடிங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். கோபி வீட்டுல மட்டும் தான் பிரச்சனையா? அந்த வீடு அதான் உங்க அண்ணன் குடும்பம், அங்க வரல. கோபி வீட்லயாவது பிரச்சனை வந்து அது அந்த வீட்டோட நின்னு போச்சு. ஆனா இங்க நடு வீடு வரைக்கும் வந்து சாமி ஆடுச்சு, அது நிக்கல. கணக்கா நிச்சயம் வரைக்கும் போய் அதுவும் முடிஞ்சிருச்சே. டேய், உங்க அம்மாவை விஷயத்த சொல்லு, கலக்கண படிக்க வேணாம். இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கோபி வனிதாவுக்கு நிச்சயம் இல்ல கல்யாணம், இந்த 2ல 1 உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் முடியறதுக்குள்ள நடக்கணும். வனிதா விஷயத்தை பாருங்க, முடிங்கன்னு சொல்றது நியாயம். அது என்ன அங்க முடிக்கிறதுக்குள்ள இங்க முடிங்கிறது? 2ல 1 என்ன மங்கம்மா சபதமா? தானா நினைப்பு வந்தா நாங்க எதுக்கு ஓதுறோம்? சரி, கோபி வீட்டுல போய் பேசுறேன்.
கோபி மகாவுக்கு புருஷனா நடிக்கிறது உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அந்த வீட்ல அந்த பிரச்சனை எப்பவோ முடிஞ்சு அந்த மகாங்கிறவ அவ ஊருக்கே போய் சேர்ந்துட்டா. எப்போ? அதானே, பெத்த பொண்ணு மேல அக்கறை இருந்தா அந்த வீட்டு விவரம் என்ன ஏதுன்னு விசாரிக்க தோணும். இது அடுத்த வீடு, அது சொந்த வீடு. அந்த கதை இங்க நடக்குது. போதுமா? இந்த நல்ல விஷயத்த சம்பந்திக்கிட்ட நாளைக்கு போய் பேசுவோம். ஏமா நான் தான் படிப்படியே சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி சொன்னேன்ல, வாய் வச்சு சும்மா இருக்க வேண்டியதா? இப்ப தேவையா உனக்கு? இல்லடா, அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. முன்னாடி எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அடிப்பாரு, இப்ப கேட்டுட்டு அடிக்கிறாரு. பரவாயில்ல, நல்ல மாற்றம் தான்டா. என்ன மாற்றமோ? டேய், ஏடா தேங்கி நிக்கிற? வாடா. அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இந்த பஞ்சாயத்து அது இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவங்க தான் மலர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்குள்ள எதுக்கு இவங்க எல்லாம்? நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இனி எத்தனை வருஷத்துக்கு பொறுமையா இருக்கிற? எப்ப பாரு பொறுமையா பேசிட்டு இருக்கிற. இத பாரு கோகுல், நீ மலர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதுனால தான் பெரியவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு வந்திருக்கோம். இவங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க, நம்ம ஜாதிக்காரங்க, பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. வா. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வாங்க சகாதேவா. வணக்கம் ஜெகநாதன். வணக்கங்க. என்ன இந்த பக்கம் ஆளே காணா? எங்க நேரம் கிடைக்குது? என்ன இவங்களோட? ஆமா, அவரை பத்தி பேச தானே வந்திருக்கோம். இவங்கள பத்தி பேசணும். உள்ள கூப்பிட மாட்டீங்களா? இல்ல, ஏதோ யாபத்துல இருந்துட்டேன். வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க தம்பி, உள்ள போலாம். வாங்க கோகுல். அக்கா, கோகுல் அவர் அப்பாவோட 4-5 பேரை கூட்டிட்டு வந்திருக்காருக்கா. கோகுலா? அப்புறம் பேசிடலாமா? பேசுங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். அது ஒண்ணு இல்ல ஜெகநாதன், ஸ்ரீதர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, மாப்பிள்ளையும் என்கிட்ட பேசினாரு. அதான் அந்த பஞ்சாயத்து என்ன ஏதுன்னு கேட்டு போலாம்னு வந்தோம். பஞ்சாயத்தா? ஏன் சம்பந்தி, நான் தான் மலர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் வெளியாளர்களை கூட்டி வந்து இப்படி பஞ்சாயத்து அதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஜெகநாதன், அப்ப எங்களை வெளியாட்கள்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை சகாதேவன், இது என் குடும்ப விஷயம். நாங்களே பேசி முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க பேசி ஒத்து வரலன்னு தானே எங்களை கூப்பிட்டுருக்காரு. சொல்லுங்க ஸ்ரீதர். இத பாருங்க, என் பையனை உங்க பொண்ணு கட்டி வச்சு பிரச்சனை ஆகி பல நாள் ஆச்சு. என் பையனும் அவங்க அம்மாவும் அலையாத நாள் இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே தெரியல. அதனாலதான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி விடுங்க, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு. ஜெகநாதன், ஸ்ரீதர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. அவர் பையன் பண்ணது தப்பு தான். உங்க பொண்ணு அப்படி நடத்திருக்க கூடாதுதான். மாப்பிள்ள பிடிக்காம உங்க பொண்ணு தாலி கட்டின அன்னைக்கு வீடு திரும்பி வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு சரியா போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, பையன் திருந்திட்டேன்னு சொல்றான். உங்க பொண்ணோட தான் வாழ்வேன்னு இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல ஒருத்தர் என்னங்க செய்ய முடியும்? ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி மாப்பிள்ள நம்ம ஊர்லயே அமையாது. பொண்டாட்டி போன மறுநாள்லயே புது மாப்பிள்ளையா வந்து நிக்கிறானுங்க. உங்க பொண்ணுக்கு அருமையான மாப்பிள்ளையா தான் பாத்திருக்கீங்க. அதனால தான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. கட்டி கொடுத்த பொண்ணு தாலி கட்டின அன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டா வர்றவன் போறவன் என்ன வேணாலும் பேசுவான். நிச்சயம் பண்ணி நின்னாலே காதை கடிச்சிட்டு நிக்கிறவங்க இதை விடுவாங்களா? இந்த பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. என்னை பொறுத்தவரை ஊர் பேசுது உலகம் பேசுங்கிறதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் மகளை பொறுத்தவரை அது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், அவ்வளவுதான். ஒரு பொண்ணை பத்தி அப்பனா நீங்க சொல்றது சரி. ஆனா ஊர் என்ன பேசுது ஏது பேசுதுன்னு கவலைப்படாம இருக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் வேலை வெட்டின்னு வெளியே வரத்தானே செய்யணும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? ஜெகநாதன், என்னடா வந்த இடத்துல வார்த்தையை வர்றானேன்னு நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. எனக்கு நீங்களும் வேணும், இவங்களும் வேணும். நீங்க எல்லாமே நம்ம சாதி சனந்தேன். நான் இங்கிட்டும் பேச முடியாது, அங்கிட்டும் பேச முடியாது. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, விஷயம் அப்படி. உங்க பொண்ணுக்கும் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறார்ல, அவர் பேர் என்ன? சொக்கலிங்கம். சொக்கலிங்க மகன் கோபிக்கும் உங்க மகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா ஊர்ல. சகாதேவா, நான் சொல்லல ஜெகநாதன், ஊர் சொல்லுது. ஊர் சொல்லுது, 1000 சொல்லும். அதுக்காக உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி பேசுவியா? நீ ஆத்திரத்துல பேசுற ஜெகநாதன், எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் சொல்றேன், என் பொண்ணு விஷயத்துல இப்படிப்பட்ட பஞ்சாயத்துலாம் வராது. நான் வரவும் விட மாட்டேன்.
பொண்ணை பத்தா சில சங்கடங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். நாம நம்ம புள்ளைய தங்கம் வைரம்னு தான் சொல்லுவோம். அதுகளும் நம்ம பேச்சை கேட்டுதான் நடக்குதுங்க. நான் இல்லைன்னு சொல்லல. என்னடா எதுலடா குத்தம் சொல்லுவோம்னு கண்ணுல விளக்கண்ணையை ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வசதியானவங்க தான், பணக்காரங்க தான். அதுக்காக நம்ம பொண்ணை வாழ வட்டின்னு சொல்லாம இருப்பாங்களா? நம்ம செஞ்ச குத்தம் இல்லையா? சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, மாப்பிள்ளை எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு நிக்கிறாப்லனா அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பேச்சு பொதுவுன்னு வந்தாச்சு. இனிமே மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பேசுறத வெளிச்சம் போட்டு பேசிடலாம். உங்க பொண்ணை வர சொல்லுங்க, பையனோட வாழ்றியான்னு கேட்டுக்கங்க. ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இல்ல உங்க பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு சங்கட்டம்னா மலரு மலரு போக்கா. இங்க பாருமா, என்னை அடுத்த ஆள்னு நினைக்காத. ஒரு வகையில நான் சித்தப்ப முறைதாமா. உன் மனசுல எந்த சங்கடமும் வச்சுக்காத. மாப்பிள்ளை விஷயத்துல உன் மனசுல என்ன இருக்குதோ பட்டு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிருமா. நீங்களே பேசி முடிச்சிருக்கலாம், முடியல. அதுதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். உன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுன்னா ரெண்டு பேத்துக்குமே நல்லதுமா. பிடிக்கலனா அவங்களும் இங்க வந்து அடிக்கடி தொந்தரவு தர மாட்டாங்க. நீங்களும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லம்மா. சேர்ந்து வாழணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற என்னமா இருக்கு? உங்க அப்பாவோட விருப்பமா அதாம்மா. நீ என்னம்மா சொல்ற?